ஹார்டிங் எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி முடியல. அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு கொடுத்து ஒரு லவ் ஸ்டோரிய பண்ணி முடிச்சிருக்காங்க. ஹார்டிங் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நார்த் சைடு, அதாவது டெல்லி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இல்ல, விலகி போறாரு. அவர் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்குற நபர். ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்கு போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த அழகான காட்சிகள்லாம் நீங்க தியேட்டர்ல தான் பார்க்கணும். அப்புறம் ஃபேமிலி எதிர்ப்பு இருக்கும்ல, அதுதான் கதையா அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்ல. இவங்க 2 பேரும் எப்படா கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணாமையே சுத்திக்கிட்டு இருக்காங்களேன்னு வெயிட் பண்ற ஃபேமிலி. இவங்க 2 பேரும் லவ் பண்றது தெரிஞ்ச உடனே மேலும் குடும்பமும் ஏத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிச்சயதார்த்தம் பண்ற மாதிரி 2 குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, லவ்வுக்கு எதிர்ப்பு கிடையாது. சரி, அப்பனா வில்லன் வேற யாரும் இருக்காங்களா, கதை எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ஹீரோவுக்கு அவர் தான் வில்லன். அது என்னன்னு விமர்சனத்தை ஃபுல்லா பாருங்க. இப்படியே கதை போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. 2வது நடந்த ஆக்சிடென்ட் கொஞ்சம் பெருசா நடந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. ஹீரோ கண்ணை முழிச்சதும் எப்பயும் போலதாங்க அவரு பிரசன்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய தன்னோட லவ்வரை மறந்துடுறாரு. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான் அவருக்கு ஞாபகம் இருக்கு. 6 வருஷமா நடந்த எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லாம போயிருது. இதை பார்த்த ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு மேல என்ன ஒரு ஷாக் அப்படின்னா, அவரை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருந்த அந்த ஹீரோயின் அவங்கள லவ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சிச்சுவேஷன், அதுல இருந்து தான் இவருக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப நான் அவளை பார்க்கணும், எங்க இருக்கா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதை சொன்னீங்களா அப்படின்னு பிரேக்கப் ஆன எதுவுமே ஞாபகம் இல்லாம அந்த ஹீரோயினை பார்க்க கிளம்பணும் அப்படி இப்படின்னு ரொம்ப பேசுறாரு. இந்த ஹீரோயின் தன்னை மறந்துட்டாரே, எப்படி மறுபடியும் பழையசுலாம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி இன்டர்வல் பிளாக் விடுறாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஸ்டோரி நிறைய வந்திருக்கு. ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அதுதான் விஷயம். இப்ப இந்த ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது பிரசன்ட் லைஃப்ல லவ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, நான் உன்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரேக்கப் பண்ண ஹீரோயினை பாக்குறதுக்கு இவங்களே கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போனா இவருக்கு ஏதாச்சும் ஞாபகம் வரும், அவங்கள மறந்து இவங்க ஞாபகம் வந்துருவாங்க, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட்ல கூட்டு போறாங்க. ஆனா அங்க போனதும் அந்த ஹீரோயினை பாத்துடுறாரு. அவங்க செகண்ட் ஹீரோயின், அதாவது ஃபர்ஸ்ட் லவ், பிரேக்கப் ஆன லவ். அவங்களும் ஒரு பெர்மிஷனோட சரி இங்க தங்கிக்கோங்க, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி இடம் கொடுக்குறாங்க. அந்த இடத்த ஹீரோ ரொம்ப யூஸ் பண்ணிடுறாரு. அதாவது இவங்களுக்கு பிரேக்கப் ஆனது ஞாபகம் இல்லைல்ல, அவங்க 2 பேரும் லவ் பண்ற மாதிரி தான் நினைச்சிட்டு ரொம்ப அவங்ககிட்ட க்ளோஸ் அப் எல்லாம் பழக ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட பிரேக்கப் ஆன ஹீரோயினுக்கு இவரை திரும்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்பப்போ கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரியான காட்சிகளை ஃபர்ஸ்ட் ஹீரோயின் பாத்துடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஊருக்கு கிளம்பி போறாங்க. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், இவன் எனக்கு வேண்டாம், இவன் ஞாபகமே வராது, நான் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.